அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அது பவுடர் பேஸில் இருக்கும், பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப், உளுந்து 1 கப், கருப்பு எள்ளு 1 கப், கேழ்வரகு மாவு 1 கப், பேரிச்சம்பழம் 1 கப், உலர்ந்த திராட்சை 1/2 கப். உலர்ந்த திராட்சை கருப்பு இல்லை பச்சை எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உளுந்தும் வெள்ளை உளுந்து இல்லை தோல் உளுந்து ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு பாத்திரம் சூடானதும் அதில் வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதோட தோல்கள்லாம் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். கரெக்டான பதம் வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணி 2 நிமிஷம் வறுத்ததும் எள்ளு எல்லாமே நல்லா பொரியிற சவுண்டு கேட்கும். அப்போது நல்லா வறுபட்டுருச்சின்னு அர்த்தம். எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டில் இந்த பொருளை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 1/2 hour அளவுக்கு நல்லா ஆறட்டும். இரும்பு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மாவு கருகிடாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். நல்லா வாசனை வரும், அப்போது வறுபட்டுருச்சின்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ரெண்டுமே 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போது லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் போட்டிருந்தேன்னு சொன்னேன். அந்த பவுடர் ரெடி பண்ணும்போது சிலர் உங்களை மாதிரி பவுடர் மெத்தட் வரல மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரீசன் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பவுடர் மாதிரி வரும். சூட்டோடையே நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா பவுடர் மாதிரி வராமல் கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையும் மாற்றியாச்சு. 1க்கு 2 வாட்டியாக கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம ராகி மாவு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணியும் மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த பதம் ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுக்கிறதுல கரெக்டாக இருக்கும். உலர்ந்த திராட்சை, எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் எண்ணி எடுத்தோம் அப்படின்னா 15லேருந்து 20 பேரிச்சம்பழம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன், ஏன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்ட்டு. இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும் அப்படிங்கிறவங்க எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா நாட்டு சர்க்கரையை 1/2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை, அப்படி இல்லைன்னா வெல்லம் 1/2 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதால என்னோடய ஜார் பத்தாதுன்னு நான் சின்ன ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன். நீங்கள் ஒரே அடியாக கூட பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கையால் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா லட்டு பேஸில் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். அப்படின்னா கரெக்டான பதத்தில் நீங்கள் அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரியே எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம கையால் பத்துற அளவுக்கு எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்துடும். லட்டு எவ்வளோ அழகாக பிடிச்சாச்சு பாருங்கள். இப்போது இது மேலே கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நெய்யை அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அந்த வாசனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே கொஞ்சம் வெள்ளை எல்லாம் டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான லட்டு ரெடி ஆகிடுச்சு. 2 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டு சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 போதும். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 3 லட்டு சாப்பிடலாம்.
மார்னிங் 1 ஈவினிங் 2 அப்படின்னு பிரித்து கூட சாப்பிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவில் எனக்கு 25 லட்டு வந்துச்சு. 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழித்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.